மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறைவாக்கியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்ததாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இல்லையெனில் விண்ணரசுக்குள் புக முடியாது என இயேசு தன்னுடைய திரு தூதர்களை பார்த்து சொல்லுகின்றார். பரிசேயர்கள், அறிஞர்கள் இவர்களை விட உங்களுடைய நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அதற்கு உதாரணமாக சில கருத்துக்களை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கொலை செய்யாதே என்று சொல்லுகின்றார். கொலை என்பது என்ன? ஒரு மனிதனை கத்தியால் குத்தி அவனை கொலை செய்வது மட்டும் கொலை அல்ல. ஒரு மனிதனுடைய நற்பெயரை கெடுப்பதும் கொலைதான். ஒரு மனிதனை இழிவாக பேசுவதும் கொலைதான். எள்ளி நகையாடுவதும் கொலைத்தான். இதற்கு தண்டனை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். தண்டனை தீர்ப்புக்கு நீங்கள் உள்ளாகுவீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் ஒருவரை இகழ்ந்து பேசும் பொழுது, நாம் ஒருவரை எள்ளி நகையாடுகின்ற பொழுது நாம் அவருடைய உயிரையே கொலை செய்கின்றோம் என்பதை நாம் மறந்து இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையின்படி, நம்முடைய முற்போக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு, கொலை செய்யாதே, நீ தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுவாய். யாரிடத்தில் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுவாய்? இந்த உலகத்திலே மனிதர்கள் கொடுக்கின்ற தண்டனையை விட ஆண்டவர் இயேசு நமக்கு பெரிய தண்டனையை கொடுப்பது இல்லை. அவர் நம்மை மன்னித்து அவர் நம்மை அன்பு செய்கின்ற ஒரு தந்தையாக இருக்கின்றார். இரண்டாவதாக, தன் சகோதரனையும் சகோதரியையும் முட்டாள் என்று சொல்லாதே என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் எடுத்த உடனே அட முட்டாள், அட அறிகட்டவன, அடி அறிகட்டவல, நம்முடைய வார்த்தைகள், நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய சொற்கள் அனைத்துமே முட்டாளே முட்டாளே என்று தான் நாம் சொல்லுகின்றோம். உறவினர்களையும் சொல்லுகின்றோம், சகோதரனையும் சொல்லுகின்றோம், சகோதரியையும் சொல்லுகின்றோம், பெற்றவர்களையும் சொல்லுகின்றோம், பிள்ளைகளையும் சொல்லுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் சகோதரனையோ சகோதரியை முட்டாள் என்று சொல்லாதே, நீ தலைமை சங்க தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு முட்டாள் என்று சொல்லும் பொழுது நீ தலைமை சங்க தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்று சொல்லுகின்றார். நான்காவதாக, ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை பார்த்து, நீ படிக்காதவன், அறிவு இல்லாதவன், நீ ஒரு அறிவிலி, உனக்கு ஞானமே இல்லை என்று நாம் அவனை இகழ்ந்து தள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீ எரிநரகத்திற்கு செல்வாய் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு கொலை செய்யாதே, முட்டாள் என்று சொல்லாதே, சகோதரனை சகோதரியை முட்டாள் என்றும் தன் சகோதரனையும் சகோதரியும் அறிவு கெட்டவன் என்றும் சொல்லாதே, நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரியே, ஐந்தாவதாக, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலேயே சொல்லுகின்றார். நீங்கள் காணிக்கை செலுத்த பலிபீடத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் எவர் மீதாவது மனத்தாங்கள் குற்றம் இருந்தால் அந்த காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு அவரோடு சென்று சமாதானம் செய்துவிட்டு நீங்கள் வந்து காணிக்கையை செலுத்துங்கள், அப்பொழுது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக அது இருக்கும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நாம் அப்படி செய்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றார். நாம் யாராவது நமக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற சகோதரனையும் சகோதரியையும் பார்த்து,
என்னை மன்னித்து விடு என்று நாம் மனமாற மன்னிப்பு கேட்கின்றோமா? அவன் ஒருவன் நமக்கு எதிராக இருந்தான் என்றால் அவனுக்கு எதிராக நாம் 1000 மடங்கு அந்த சகோதரனையும் சகோதரியையும் வஞ்சிக்க நாம் துடிக்கின்றோம். அவர்களை ஏமாற்ற துடிக்கின்றோம். அவர்களுடைய பெயரை கெடுக்க துடிக்கின்றோம். அவர்களுடைய நற்பெயருக்கு எதிராக சான்று பகர நாம் பல இடங்களில் சென்று அவர்களுக்கு எதிர்ப்பாக நாம் நடக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வல்லமையுள்ள இறைவன் இன்றைய நற்செய்தி வழியாக உனக்கு யார் மீதாவது மனத்தாங்கல் இருந்தால் நீ காணிக்கை செலுத்த ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது நீ அந்த காணிக்கையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களோடு சமாதானம் செய் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாம் செலுத்துகின்ற அந்த காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சிந்திப்போம். நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை புண்பட நாம் பேசியிருந்தால், மற்றவர்களுக்கு எதிர்ப்பாக நாம் செயல்பட்டு இருந்தால், அவைகளையெல்லாம் மன்னித்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு நிறைவாக தரும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவும் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கின்றேன். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நான் காணிக்கை செலுத்த வரும்பொழுது, ஆண்டவரே நான் கோயிலுக்கு வந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய உயிருள்ள திருப்பலியில் கலந்து கொள்ள வருகின்ற பொழுது யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால், யாரையாவது எள்ளி நகையாடி இருந்தால், ஆண்டவரே அவர்களோடு நான் நல்லுறவு செய்து கொண்டு உம்முடைய உயிருள்ள திருப்பலியில் கலந்து கொண்டு உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை வழிபடக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தாரும் ஆண்டவரே. சிறப்பாக ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளங்களில் ஆண்டவரே நேர் இந்த விதையை விதைத்தரலாம். அன்பு என்னும் விதையை விதைத்தரலாம். இரக்கம் என்னும் விதையை விதைத்தரலாம். சமாதானம் என்றும் விதையை விதைத்தரலாம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.